லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயும் தகப்பனும் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை வரும்போது எங்கே போவார்கள்? எருசலேமுக்கு போவார்கள். வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க எருசலேமுக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னா, அந்த பண்டிகை நாட்களிலே புறப்பட்டு போகிறது அவர்களுக்கு வழக்கம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய், இப்போ அவங்க பண்டிகைக்கு போகும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை வயசு? 12 வயது. அப்போ 12 வயதில் அவரை அந்த பண்டிகைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பண்டிகையின் முறைமையின்படியே எருசலேமுக்கு போய், பண்டிகையினுடைய முறைமை என்னது? எருசலேமுக்கு போகணும். அல்லேலூயா. பண்டிகையின் முறைமை அப்படின்னு சொல்லி வீட்டிலே பண்டிகை கொண்டாடுறதில்ல. பண்டிகையினுடைய முறைமை என்னதான்? எருசலேமுக்கு போகணும். பஸ்கா பண்டிகை தோறும் எருசலேமுக்கு போக வேண்டியது அது பண்டிகையினுடைய முறைமை. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அல்லேலூயா. பண்டிகைலாம் முடிஞ்சது. பண்டிகை முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய தாயும் அவருடைய தகப்பனாகிய யோசேப்பும் அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க? பண்டிகை முடிஞ்ச உடனே கிளம்பி பேக்கெல்லாம் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதில் ஒரு காரியத்தை அவங்க மறந்துட்டாங்க. நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தோமே, பிள்ளை எங்கே போச்சு அப்படின்றத கவனிக்க மறந்துட்டாங்க. அல்லேலூயா. அது எது வரைக்கும் மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வசனம் சொல்லுது, அவர்கள் 44 அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகம் ஆனவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் ஃபுல்லாக ஞாபகம் இல்லாமல் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை காணாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம கூட கூட்டிகிட்டு வந்தோமே, ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் பிள்ளை நீங்கள் தேடாமல் இருப்பீங்களா? ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், ஒரு ஒரு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு, திருமணத்துக்கு போகிறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக பிள்ளையை தேடாமல் இருப்பீங்க? எந்த தாய் தகப்பன் அப்படி இருப்பாங்க? ஆனால் இவங்க இருந்துட்டாங்க. என்ன காரணத்தினால அப்படி இருந்தாங்களோ தெரியல. அவர்கள் என்ன காரணத்தினால இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து, அதாவது என்ன அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, இவருக்கு வயசு 12 வயசு பிள்ளை யார் கூட கூடுவாங்க? 12 வயசு பிள்ளை அவங்களுடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஏஜ் என்னது? 12 வயசு. அவர் யார் கூட கூடுவார்? அவர் ஏஜுக்குள்ள பசங்க கூட தான் அவர் கூட்டிகிட்டு விளையாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அப்படி முன்னாடி ஓடிட்டு இருப்பார், முன்னாடி நடந்துக்கிட்டு இருப்பாருன்னு இவங்க நினச்சின்னு இருக்கிறாங்க. ஆனால் அவர் எங்கே உட்காந்துட்டு இருக்காரு? எருசலேமில் போதகர் நடுவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வயசு என்னது? உட்காந்துட்டு இருக்கிற இடம் எங்கே? போதகர் நடுவிலே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாரு? போதகர் நடுவிலே உட்கார்ந்து, தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவங்க பேசுறதை இவர் கேட்குறாரு, இவரும் சில கேள்விகளை கேட்குறாரு. அவங்க பேசுறதையும் இவர் கேட்குறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அதே சமயத்தில் இவருடைய டவுட் என்ன பண்ணுறாரு? அவங்களையும் சில விஷயங்களை கேள்வி கேட்குறாரு, வினாவுகிறார். அல்லேலூயா. வினாத்தாள் அப்படின்னு வருதுல்ல. வினாத்தாள்னா என்ன அர்த்தம்? கேள்வி. அப்போ கேள்வி இவர் என்ன செய்கிறார்? வினாவுகிறார் அப்படின்னு இருக்கு. வயசோ 12, உட்கார்ந்துருக்கிற இடமோ தேவாலயம், பேசி கொண்டிருக்கிற ஆட்களோ பெரிய பெரிய போதகர்கள். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. வயசு என்னது? சின்ன வயசு தான், 12 வயசு 15 வயசு
8 வயசு 10 வயசுலாம் இருக்கிறீங்க. எங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு தேவாலயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு எங்கே உட்காருவீங்க? லீவு டைமில் எங்கே உட்காருறீங்க? எங்கேயாவது போயிடுறோம், எங்கேயாவது சுற்றுறோம். ஆனால் தாய் தகப்பன் நினச்சாங்க அவர் பிரயாணக்காரருடைய கூட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவரோ பிரயாணக்காரருடைய கூட்டத்தில் அவர் நடக்கலை. போகிறவங்க வரவங்க கூட அவர் சுற்றிக்கிட்டு இல்லை. அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் எங்கே? தேவாலயம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். உங்கள் வயசுகளுக்கு எங்கே உட்காரணும். எங்கள் வயசுக்கெல்லாம் நாங்கள் ரட்சிக்கப்படலை. என்னுடைய 12 வயசுல நான் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. அதனால் நான் வெளியில் சுற்றினது உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? சிறு பிள்ளைகள்லேருந்து எங்கே வரீங்க? சபைகளுக்கு வரீங்க. அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே வசனம் சொல்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்காடுறீங்க. அப்போ இப்போ இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு என்ன செய்யப்படுகிறது? போதிக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் இப்போவே டேஸ்ட் பண்ணுறீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்குறீங்க. அப்போது உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய ஜீவியங்கள், உங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. அதனால தான் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைங்களா தேவாலயத்தில் உட்காரணும். அடுத்தது என்ன செய்யணும்? ஆவிக்குரிய காரியங்களை காது கொடுத்து கேட்கணும். அடுத்தது ஆவிக்குரிய காரியங்களை சந்தேகத்தை கேட்கணும். நம்மளும் கேட்டு என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். இந்த வசனம் என்ன இப்படி சொல்லுது, ஆண்டவர் இங்கே ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி நாமளும் சில வசனங்களை, சில சந்தேகங்களை கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும். ஊழியக்காரங்கிட்ட கேட்கணும். சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் குடும்பத்தில் நல்லா ஜெபிக்கிற தாய் தகப்பன்மார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, என்னை அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போ, இதே வேலையை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. சிறு பிள்ளைகள் எங்கே இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கே இருக்கணும்? தேவாலயத்தில் இருக்கணும். மற்ற நாளில் எங்கேயாவது இருக்கலாமா? அப்படி கிடையாது. மற்ற நாள்லேயும் நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெபத்தில் இருக்கணும். படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரத்தில் ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரத்தில் சுற்றுறது, படிக்க வேண்டிய இடத்துல விளையாடுறது, ஜெபிக்கிற நேரத்தில் தூங்கிறது, சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, இப்படியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கு சொல்லப்படுது இதெல்லாம்? உங்களுக்கு தான். சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு வயசு என்னது? எங்கே உட்காந்துட்டு இருந்தார்? போன இடம் எங்கே? பண்டிகை. பண்டிகையில் என்ன இருக்கும்? பண்டிகை எப்படி இருக்கும்? பண்டிகை என்பது திருவிழா. அப்போ திருவிழாவில் என்ன இருக்கும்? நிறைய விற்பாங்க. நிறைய சாப்பிட்ற பொருள், விளையாட்டு பொருள் நிறையா விற்பாங்க. அப்போ பண்டிகைக்கு போகிற பிள்ளைங்களாம் என்ன செய்யும்? எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு இதை வாங்கி கொடு, எனக்கு அது வாங்கி கொடு, எனக்கு இது வாங்கி கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணோம். எங்கள் அப்பா என்னை பண்டிகைக்கு கூட்டிகிட்டு போவார். ஒரு விக்கிரக பண்டிகை கூட்டிகிட்டு போனார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே இருந்து கூட்டிகிட்டு போவான். காலையில் 3 மணிக்கெல்லாம் கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க குளிக்க வச்சு. அந்த நேரத்தில் எழுந்திரிக்கவே முடியாது. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அங்கே போய் எல்லாம் கோயிலெலாம் சுற்றுவாங்க. நான் ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு பொருள் கேட்டோம்னா, நீ படிக்க போறியா, என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. எனக்கு கோபம் வரும். அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. ஒரு திருவிழாவில் கூட ஒவ்வொரு முறையும் நான் கேட்டு அழுது புலம்பி தான் அடம் முடிச்சு தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன வயசில் பழகியாச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், பண்டிகை நாட்கள் என்ன செஞ்சார்? போயிட்டு எனக்கு பலூன் வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த ஃபோன் வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விளையாட்டு பொருள் ஜாமான் கேட்டு விளையாட்டுத்தனமாக அவர் இல்லை. அவர் வயசோ விளையாட்டு பிள்ளை வயசு. ஆனால் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? ரொம்ப ஆவிக்குரிய ஒரு தேவ மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம், ஒரு தெய்வீக தன்மை சின்ன வயசுல அவர் இடத்துல காணப்படுகிறது. அப்போ உங்ககிட்டயும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் தெய்வீக தன்மைகளை நீங்கள் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் தெய்வீக தன்மையோடு இருக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. சாமுவேல் சின்ன பிள்ளை, சின்ன வயசில் எங்கே இருந்தான்? தேவாலயத்தில் ஏலிக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் வசனம் சொல்லி வாசிங்க. 1 சாமுவேல்
1 சாமுவேல் 3:1. 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். என்னன்னு சொல்லப்படுகிறது? பிள்ளையாண்டான். பிள்ளையாண்டான் என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளை. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு என்ன செய்து கொண்டிருந்தான்? பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சின்ன பிள்ளைங்க சர்ச்சுக்கு போனால் என்ன செய்யணும்? பணிவிடை செய்ய கற்றுக்கொள்ளணும். வர்றது, விளையாடுறது, கடைக்கு போகிறது, ஐஸ்கிரீம் வாங்கி வந்து சாப்பிட்றது, வெளியில் சுற்றுறது, கதை பேசுறது, பால் விளையாடுறது, கிரிக்கெட் அடிக்கிறது, அதோடு மட்டும் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது சிறு பிள்ளைகள் என்ன செய்யணும்? பணிவிடை வேலை செய்ய கற்றுக்கொள்ளணும். சின்ன வயசுல பழகி கொள்ளணும். தாய் தகப்பன அந்த பழக்கத்துக்குள்ள என்ன செய்யணும்? பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஏன் செய்கிற, அவங்க செஞ்சுக்குவாங்க விடு அப்படின்னு சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளைங்க யாராவது ஏதாவது செஞ்சா நம்ம பிள்ளை ஏன் செய்யட்டும், அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நெஞ்சில் கபடத்தை நஞ்சை விதைக்கக்கூடாது. சின்ன வயசுலேயே சர்ச்சினுடைய ஆலயத்தில் வேலை செய்கிற காரியத்தில் கபடத்தை விதைக்கக்கூடாது. ஒரு சிறு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை சர்ச்சுக்கு போயிட்டு பணிவிட வேலை செய்யுது. அந்த சர்ச்சில் பாய் போட, பெருக்க, கூட்ட, கொள்ள, அந்த சபையை சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு வாலிப பிள்ளை போயிட்டு ஒரு சபையில் போயிட்டு பணிவிட வேலை செய்யுது. அந்த பிள்ளையினுடைய தாய் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். அந்த தாய் என்ன சொல்கிறாங்க? ஏன் வேறு எந்த பிள்ளையும் இல்லையா? நீ தான் போய் செய்யணுமா சபையில்? மற்றவங்க பிள்ளைங்களாம் என்ன பண்ண போகுது? மற்ற பிள்ளைங்களாம் எங்கே போகுது? கிஃப்ட்டு கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து செய்யட்டும். சாப்பாடு கொடுத்தா முன்னே போய் உட்காடுறாங்களோ அவங்களாம் செய்யட்டும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் போயிட்டு எதுக்கு செய்ய போகிற அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் செய்கிற பிள்ளைகளை, உற்சாகம் கொண்டு செய்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? அதை தடை செய்தார்கள். அதுதான் கபடம். பிள்ளைகள் இருதயத்தில் கபடத்தை விதைத்தார்கள். அல்லேலூயா. என்ன விதைச்சாங்க? கபடத்தை விதைச்சாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அப்படி வளர்ச்சியிலே நாளைக்கு அது என்ன செய்யும்? அப்படி தான் வளரும். அந்த கபடம் அதுக்குள்ளே வளர்ந்துடும். நம்ம ஏன் செய்யணும் சபையில், வேறு யாராவது செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான்? பணிவிட வேலை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு சபையில் என்ன செய்யணும்? இந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். போயிட்டு அந்த வேலை செய், இந்த வேலை செய், அங்கே போயிட்டு ஹெல்ப் பண்ணு, இதை போயிட்டு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அந்த பழக்கத்துக்குள்ளே ஏற்படுத்தணும். உங்களுடைய பிள்ளைகள் எந்த சாரத்தோடு வளரணும்னு சொன்னால் கர்த்தருடைய வசனத்தின் சாரத்தோடு என்ன செய்யணும்? வளரணும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் என் பிள்ளைகளும் எருசலேமில், இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. நானும் என் பிள்ளைகளும் எருசலேமில், இஸ்ரவேலில் எப்படி இருக்கிறோம்? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்கிறார். யோசுவா என்ன சொல்றார்? நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்பன்றார். அப்போ நான் மட்டும் இல்லை, நானும் என் பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாருமே யாரை சேவிக்கணும்? கர்த்தரை சேவிக்கணும். நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு பணிவிட செய்து வளரணும். அப்போ சிறு பிள்ளைகள் அவருடைய தாய் தகப்பன்மார்கள் எப்படி வளர்க்கணும்? இப்படி தான் வளர்க்கணும். அல்லேலூயா. அப்போ சிறு பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் என்ன செய்யணும்? பணிவிட வேலை செய்து பழகணும். சபைக்குள்ளே கர்த்தருக்காக பணிவிட வேலை செய்து பழகணும். அப்படிப்பட்ட வேலை செய்கிற பிள்ளைகளையும் தாய் தகப்பன்மார் என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். அவர்களை போய் செய். யாருக்காக செய்கிற? ஆண்டவருக்காக செய்கிற. யார் உன்னை பாராட்டினா என்ன, யார் உன்னை பாராட்டலாம் என்ன? கர்த்தருக்காக செய். கர்த்தருக்காக நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட உனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீ பிரயாசப்படுகிற சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு அப்படின்னு போய் ஆண்டவர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் நாளைக்கு என்ன செய்யும்? அந்த ரட்சிப்பின் பாதையில் வளரும். ஆரம்பத்திலே சபைக்கு போகாத, சர்ச்சுக்கு போகாத, அது செய்யாத, இது செய்யாதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்குள்ள நஞ்சை விதைச்சிட்டு பிறகு ஒரு காலம் வரும்போது அந்த பிள்ளைகள் சபைக்கே வராது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் சபைக்கு வரணும்னு சொல்லிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம விசுவாசி அம்மா தான் ஒருத்தவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவங்க பிள்ளை சின்ன வயசில் சர்ச்சுக்கு போச்சு. இவங்க ரட்சிக்கப்படலை. இந்த குடும்பம் ரட்சிக்கப்படலை. அப்போ சின்ன வயசில் அந்த சின்ன பிள்ளை பசங்க கூட கூடின்னு சபைக்கு போன போல. சபைக்கு போயிட்டு இப்போ அந்த காலங்கள் கடந்துருச்சு. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் சர்ச்செலாம் போகக்கூடாது. நாம் யார், எங்கே, என்ன, நீ எப்படி சர்ச்சுக்கெல்லாம் பசங்க கூடலாம் கூடின்னு சர்ச்சுக்கெல்லாம் பண்ணாத, போகாத அப்படின்னு சொல்லி பிள்ளையை தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சர்ச்சுக்கு போகலை. சில காலங்கள் பிடிச்சது, சில வருஷங்கள் கடந்த பிறகு இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்க. எந்த குடும்பம்? சர்ச்சுக்கு போகாதன்னு சொன்ன குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ அந்த பிள்ளை சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது.
இப்போ அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிருக்காங்க. அல்லேலூயா. யாரும் தெரியுதா? தெரியலனா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நல்லா கவனிங்க. அப்போ பிள்ளைய ஆரம்பத்தில் அது சின்ன வயசில் போகும்போதே வேணான்னு சொல்லிட்டு இப்போ இவங்க போய் ரட்சிக்கப்பட்டு குடும்பத்தோட ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த பிள்ளையை சர்ச்சை கூட வரமாட்டேங்குது. இப்போ அந்த பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக இந்த குடும்பம் வந்து ஜெபம் பண்ணுது. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, சின்ன பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை என்ன செய்யணும்? சபைகளுக்கு அனுப்பணும், பணிவிடை செய்ய வேலை செய்ய அவளை உற்சாகப்படுத்தணும். அதற்கு உதாரணம் தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பண்டிகையில் விளையாட்டு பொருள் கேட்டுக்கின்னு அடம் முடிச்சுன்னு விளையாடிட்டு இல்லை, போதக தேவாலயத்தில் இருக்கிறாரு. அடுத்தது ஏதோ கதை பேசின்னு காமெடி பண்ணின்னு சுற்றிக்கிட்டு இல்லை பசங்க கூட. எங்கே உட்காந்துருக்காரு? போதகர் நடுவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. எதை பேசுகிறாரு? ஸ்பிரிச்சுவல் வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஈசாக்கு நீங்கள் எடுத்துங்களேன். யார்? நம்ம ஈசாக்கு இல்லை, ஆபிரகாமுடைய ஈசாக்கு, ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு. ஈசாக்கு தலையில் விறகு கட்டையெல்லாம் அடுக்கி பலி செலுத்துவதற்கு கொண்டு போகிறார் ஆபிரகாம். யாரை பலி செலுத்த? ஈசாக்கையே பலி செலுத்துறது ஈசாக்கு கூட்டிகிட்டு போகிறார் ஆபிரகாம். அப்போ ஈசாக்கு என்ன கேட்குறான்? தகப்பனே சொல்லுப்பா, என்னப்பா? பலி இடுகிறதுக்கு கட்டையும் விறகுலாம் அங்கே இருக்குது, ஆடு எங்கன்னு கேட்குறான். அல்லேலூயா. அதை கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்கிறார், அதுக்கு கர்த்தர் பார்த்துவார், நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை அதன் மேலே என்ன செய்தான்? கிடத்தினான். கிடத்தின போது அப்போ ஈசாக்குக்கு நல்லா தெரியுது, பலி செலுத்துவதற்காக தான் அப்பா கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியுது. அதனால தான் அந்த கொஸ்டின் அவன் வைக்கிறான். என்னன்னு? கட்டையெல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கன்னு கேட்குறான். அப்போ இந்த பலி செலுத்துகிற இந்த முறைமை அவனுக்கு தெரியலனா ஆடு எங்கன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ இந்த விஷயம் அவனுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குது. அப்போ தெரிஞ்சதுனால தான் ஆடு எங்கன்னு கேட்டான். ஆனால் அந்த இடத்துல ஆடு இல்லை. ஆடு இல்லாத பட்சத்தில் கட்டைகளை அடுக்கி ஈசாக்கு அது மேலே கிடத்தின போது ஈசாக்கு இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? அப்பா நம்மளை தான் போட்டு தள்ள போகிறாருன்னு சொல்லி அந்த பலிபீடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கணும்? எழுந்து ஓடி இருக்கணும். என்னப்பா, அதுவும் கத்தியெல்லாம் வேற எடுத்துட்டாரு. எடுத்துட்ட உடனே இவன் நம்ம போச்சு இன்னைக்கு நம்மளை முடிக்க போறாருன்னு சொல்லி எழுந்து தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஏன்பா என்ன வெட்ட போறீங்கன்னு கேட்டுருக்கலாம். எங்கப்பா இன்னும் ஆடு வராமல் என்ன போட்டு கெடுத்தி வச்சிருக்கீங்களேன்னு கேட்டுக்கலாம். ஆனாலும் ஈசாக்கு என்ன செஞ்சான்? அமைதியாக தான் படுத்துக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து மறு உத்தரவு வருகிற வரைக்கும் ஈசாக்கு அந்த பலிபீடத்தின் மேலே தான் இருந்தான். ஆடு அவனுக்குரிய ஆடு கிடைக்கிற வரைக்கும் அந்த பலிபீடத்தை விட்டு அவன் என்ன செய்யல? எழுந்திருக்கவில்லை. அப்ப ஈசாக்கு எந்த தன்மையில வளர்ந்திருக்கிறான்? ஒரு தெய்வீக தன்மையில வளர்ந்திருக்கிறான். தெய்வீக அந்த உணர்வுகளோடு கூட வளர்ந்திருக்கிறான். தேவனுக்கு பிரியமாய் வளர்ந்திருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் வாக்கு தத்தத்தின்படி பெற்றெடுத்த பிள்ளை. அல்லேலூயா. அவன் வாக்கு தத்தத்தின்படி வளர்ந்த பிள்ளை, வாக்கு தத்தத்தினால கிடைத்த பிள்ளை. ஆகவே இந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த தெய்வீக தன்மைகளை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. சின்ன வயசில் ஒன்று பணிவிட வேலை செய்து, ஒன்று பலிபீடத்தின் மேலே போய் படுகுது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது என்ன செய்கிறாரு? தேவாலயத்தில் உட்கார்ந்து போதகர் நடுவிலே அவர் வேதத்தினுடைய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணுது? உலகத்தையே வித்துரும் பழகுது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை இன்றைக்கி என்ன பண்ண முடியல? சபைக்கு கொண்டு வர முடியல, ஜெபிக்க வைக்க முடியல, ஆண்டவரை தேட வைக்க முடியல. எல்லாம் விளையாட்டுத்தனமாகவே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், சின்ன வயசில் சில நேரங்களில் சில தாய் தகப்பன்மார் என்ன பண்ணிட்டோம்? அந்த மாதிரி பாதையில் அவங்கள நடக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம நடத்திட்டோம். அதில் ஒரு உற்சாகத்தை காண்பிக்காமல், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வருன்னுவாங்க. அந்த மாதிரி தாய் தகப்பனுங்க அதை சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதை போதிச்சு அவங்க நடத்தினாங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய விதத்தில், நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான்னு வசனம் சொல்கிறதுனால பிள்ளைகளை நீங்கள் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும். எந்த விதத்தில் நடத்தணும்? நல்லா படி, நல்லா ஸ்கூலுக்கு போ, நல்லா குளி, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, இதெல்லாம் சொல்லித்தரோம். நல்லா படி, நல்லா மார்க் எடு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா குளி, நல்லா சுத்தமாயிரு, நல்லா தூங்கு, அப்படிலாம் சொல்லித்தரோம். நல்லா சாப்பிடுன்னு சொல்லித்தரோம். நல்லா ஜோம் பண்ணுறான்னு சொல்கிறோமா? நல்லா பைபிள் படின்னு சொல்கிறோமா? ஆண்டவருக்காக நல்லா உழைக்கணும், நல்லா ஓடணும், ஆண்டவருக்காக நல்லா பிரியமாக வாழணும், அப்படியெல்லாம் சொல்லித்தரோமா? அப்படி சொல்லித்தந்தால் உலகம் அழிஞ்சிரும். பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க. அவங்க எதிர்காலம் பூரா நாசமாக போயிடும் அப்படி சொல்லி கொடுத்தா. அப்படியா?
இல்லை. பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் படிக்கிற படிப்பு கூட ஒரு காலத்தில் கைவிடலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன செய்யாது? அவர்களை கைவிடாது. ஹல்லேலூயா. ஆகையினால இயேசு கிறிஸ்து அவர் சிறு வயதில் அந்தந்த வயசுகளுக்கு பிள்ளைகள் எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி அவர் நடக்கலை. அந்த சின்ன வயசில் என்ன செய்கிறாரு? அந்த தெய்வீக காரியங்களிலே அவர் ஈடுபட்டார். ஆண்டவருடைய காரியங்களில் பிதாவுக்கு பிரியமானவைகளிலே அவர் இருந்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவங்க தாய் தகப்பன் கேட்குறாங்க. தாய் தகப்பன்மார் 48வது வசனம் பாருங்க. தாய் தகப்பன் அவரை நோக்கி அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே. ரொம்ப அக்கறையாக தேடினீங்க பாரு. நானும் உங்கள் தாய் தகப்பனும் தேடினோமே. எப்போ? ஒரு நாள் கழிச்சு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன கேட்குறாங்க? ஏன்பா இப்படி எங்களை அலைய விட்ட? ஏன் எங்களை தவிக்க வச்ச? நாங்கள் 2 பேரும் உங்களை தேடாத இடமெல்லாம் இல்லை, தேடிக்கிட்டு தானே இருக்கிறோம். ஏன் எங்ககிட்ட சொல்லாமல் போன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? நான் எங்கே இருக்கணும்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும். விளையாட்டுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கக்கூடாது. என்னுடைய ஏஜி பசங்களுடைய அந்த விளையாட்டுத்தனத்தில் நான் இருக்க வேண்டியதில்லை. நான் என் பிதாவுக்கு அடுத்த விஷயத்தில் நான் என்ன பண்ணணும்? என் பிதாவுக்கு ஏற்ற காரியத்தில் நான் ஈடுபடணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாரு. அப்போது எதில் இருந்தார் அவர்? பிதாவுக்கு அடுத்தவைகளில், தேவனுக்கு அடுத்தவைகளில், கர்த்தருக்குரியவைகளில் இருந்தார். அல்லேலூயா. இப்போ சின்ன பிள்ளைங்க நீங்கள் இருக்கிறீங்க, எதுக்கு அடுத்ததில் இருக்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குரிய சத்தியம், உங்களுக்குரிய பிரசங்கம், இதெல்லாம் நீங்கள் கேட்டு என்ன செய்யணும்? வசனம் சொல்லணும், பாடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்தில் பணிவிட வேலை செய்யணும், கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகம் கொள்ளணும். உண்மையிலே நீங்கள் நல்லா அந்த வளர்ச்சிக்குள்ளே வரீங்க. இன்னும் அதில் என்ன செய்யணும்? நீங்கள் வளர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. ஆகவே அவருடைய இப்போ நம்ம 42வது வசனத்துக்கு வந்துடுவோம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகி இயேசுவை எருசலேமிலே இருந்து விட்டார். அல்லேலூயா. இயேசு எங்கே இருந்து விட்டார்? எருசலேமில் இருந்துட்டார். இயேசு எங்கே இருந்தார்? எருசலேமில் இருந்தார். அவங்க தாய் தகப்பன் கேட்டபோது என்ன சொன்னார்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு சொன்னார். அப்போ பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் என்ன? அவர்